Praise Lord everyone. I greet you all in the name of God, Jesus Christ. எல்லாருமே வந்து ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இன்றைக்கும் நம்ம இந்த ஸ்பிரிச்சுவல் நியூட்ரிஷன் ஃபிசிக்கல் நியூட்ரிஷன்ற செகண்ட் எபிசோட் ஆஃப் த சீரீஸ்ல என்ன பார்க்க போறோம், என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா இந்த சிமிலிட்யூட்ஸ். ஆமா, நம்ம எல்லாருக்குமே இந்த பியூட்டிடியூட்ஸ் அப்படின்ற வார்த்தை தெரியும். இந்த சிமிலிட்யூட்ஸ்ன்ற வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா ஆஃபன் நம்ம வந்து இது என்ன சொல்ல இதை பத்தி நம்ம பேச மாட்டோம். ஸோ இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Matthew chapter 5 verse 13 வாசிக்கலாம். You are the salt of the earth, but if the salt loses its flavor, how shall it be seasoned? It is then good for nothing but to be thrown out and trampled underfoot by men. தமிழ்ல வாசிப்போம். மத்தேயு 5வது அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. ஈஸியா சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல இயேசப்பா வந்து இந்த பேரபிளை வச்சு டீச் பண்ணும்பொழுது உப்பை யூஸ் பண்ணியிருப்பாரு. அவர் என்ன சொல்லுவாரு, இப்போ உப்பை போல நம்ம இந்த உலகத்துல இந்த பூமிக்கு நம்ம இருக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஏன் அவர் உப்பை ஸ்பெசிஃபைடா சொல்றாருன்னு நம்ம அவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும். ஆனா எதனால அப்படின்னா, யூஸ்வலி உப்போட அந்த ஒரு டெண்டன்சி, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, நம்ம ஃபுட்டுல போடும்போது அது அந்த ஃபுட்டோட ஃபிளேவரை என்ஹான்ஸ் பண்ணி விடும், அதோட டேஸ்ட் இன்னும் கூட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மா அம்மாருக்குலாம் தெரியும் இல்லையா. ஸோ அதனால வந்து என்ன ரெசிபி பண்ணாலும் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போடுவாங்க. அண்ட் நார்மல் ஸ்பைசி சேவரி ஐட்டம்ஸ்க்கு சால்ட் எவ்வளோ தேவையோ அதுக்கு போடுவாங்க. ஸோ அது டேஸ்ட் இன்னும் கூட்டி விடும். ஸோ அதே போல இங்க ஏசப்பா எப்படி அதை வந்து கம்பேர் பண்றாரு அப்படின்னா, ஒரு ஃபுட்டுக்கு அதை எப்படி ஃபிளேவரை என்ஹான்ஸ் பண்ணுதோ, விசுவாசிகளாகிய நாம்பளும் அவரோட டிசைபிள், அவரோட சில்ட்ரனா இருக்கிற நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, பூமியில உப்பா இருக்கணும். பாக்கி இருக்கிற மக்கள் கிட்ட, பாக்கி இருக்கிற பிள்ளைங்கள்ட்ட நம்ம வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற குட் கேரக்டரிஸ்டிக்ஸை ஆண்டருக்குள்ளாக வெளியே கொண்டு வரணும். அண்ட் அதை நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கணும். இப்ப இந்த பூமியில அவங்க இருக்காங்க அப்படின்னா பாவத்துல சிக்கி கொண்டிருக்காங்க அப்படின்னா, உப்பா இருக்கிற நாம அவங்க வாழ்க்கைக்குள்ள போய் எப்படி வந்து கிரியை செய்யணும், ஒரு கேட்டலிஸ்ட் அப்படின்னு நம்ம அவங்க வாழ்க்கையில ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, அவங்க அந்த பாவத்துல இருந்து விடுவிக்கணும். அவங்களுக்குள்ள இருக்கிற குட் ஆட்டிடியூட்ஸ், பிஹேவியரை நம்ம என்ஹான்ஸ் பண்ணி விடணும். அவங்க மேபி குட்டி குட்டி காரியத்துல இருக்கலாம், நல்ல காரியம் பண்ணலாமா இருக்கலாம். ஆனா நாம அவங்க வாழ்க்கைக்குள்ள போனதுக்கு அப்புறமா, ஒரு சிஸ்டரா ஒரு பிரதரா நம்ம போனதுக்கு அப்புறம் நம்ம எப்படி வந்து ஆண்டர் பிள்ளையில அங்க வேலை பார்க்கணும், அவங்களோட நல்ல சுபாவங்களை நம்ம அவங்க வெளிக்கொண்டு வரணும், ஆண்டருக்குள்ளாக நம்ம அவங்கள அழகா நடத்தணும். ஸோ இந்த மாதிரிதான் நம்ம உப்பா இருக்கணுமே தவிர்த்து, அவர் அர்த்தம் என்ன சொல்லிட்டாரு, நம்ம உப்பா இல்லை, அதோட ஃபிளேவர் போயிருச்சு அப்படின்னா there is no use. இப்போ ஒண்ணுமே இல்லை, சாப்பாடுல நம்ம உப்பு இல்லைன்னா நம்ம எவ்வளவு அப்படியே எனக்கு அந்த சாப்பாடே வேணாம், யார மனுஷன் சாப்பிடுவானா இந்த மாதிரி உப்பு இல்லாத சாப்பாடு. எத்தனை பேர் வீட்டுல நம்ம வந்து கத்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், லைட்டா இத்தனை உப்பு தான் போட்டிருக்க மாட்டாங்க. சாதாரண ஒரு சாப்பாட்டுக்கே நம்ம அவ்வளவு கோவப்படுறோமே. இந்த இடத்துல ஆண்டவர் எப்படி சொல்றாரு, இந்த உலகத்துக்கு உன்னோட ஃபிளேவர், அந்த ஒரு அதாவது நம்மளோட ரட்சிப்பு, அவரோட பிரச்சனை நமக்குள்ள இல்லைன்னா there is no use. அந்த கடைசியில எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்களேன். But good for nothing but to be thrown out and trampled underfoot by men. There is no use, we are good for nothing அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாரு. ஸோ நம்ம இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம், ஆண்டுக்குள்ள ஏசப்பா நான் உப்பா இருக்கணும், என்னோட ஃபிளேவரை, என்னோட எசன்ஸை உமக்குள்ளாக நான் இழந்துடவே கூடாது ஏசப்பா. இந்த பூமிக்கு நான் போகும்போது ஐ மஸ்ட் பி யோர் சால்ட். நான் என்னை சுத்தி இருக்கிற மக்கள், என் ஆஃபீஸ்லயே ஆகட்டும், காலேஜ்லயே ஆகட்டும், என் குடும்பத்திலேயே ஆகட்டும், முதலாவது நம்ம குடும்பம் தான். ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹோம் தான். அதுக்கப்புறம் தான் வெளில போய் உபதேசம், ஊருக்கு உபதேசம் தான். முதல்ல நம்ம வீட்டுல கிரியை செய்யணும். நம்ம குடும்பத்திலே ஆகட்டும், நீங்க உங்க வேலை ஸ்தலத்துல, படிக்கிற ஸ்தலத்திலே ஆகட்டும், எங்க உங்க மினிஸ்ட்ரி செய்யற இடத்துலயே ஆகட்டும், அந்த இடத்துல ஏசப்பா உங்களுடைய உப்பா நான் இருக்கணும் ஆண்டவரே, உங்களை நான் பிரதிபலிக்கணும். சுத்தி இருக்கிறவங்க வாழ்க்கையில நான் ஒரு ப்ராப்பரா அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸை என்ஹான்ஸ் பண்றவங்களா இருக்கணும். பாவத்துல இருந்து அவங்களை வெளியே கொண்டு வரதுக்கு நீங்க என்ன ஒரு கேட்டலிஸ்டா யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கேட்க போறோம். ஓகேவா? செகண்ட் திங் கம்ஸ் அட் பிசிக்கல் நியூட்ரிஷன். ஸ்பிரிச்சுவல் நியூட்ரிஷன் பார்த்துட்டோமா? பிசிக்கல் நியூட்ரிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா, இப்போ எந்த அளவுக்கு நம்ம
உப்பா இருக்கணும், ஆண்டவரோட பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு உப்பு அப்படியே உயர்த்தி 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 வந்து இந்த பிளேஸா பேசியிருக்காரோ, பிசிக்கல் நியூட்ரிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா அதிகமா உப்பு சாப்பிட்டா நம்மளுக்கு நிறைய எல்லா கம்யூனிகபிள் டிசீஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹார்ட் டிசீஸ் வரும், பிளட் ப்ரெஷர் வரும், கிட்னி டிசீஸ் வரும், எவ்வளோ நம்மளுக்கு வரும். ஸோ WHO, அதாவது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ஒரு நாளைக்கு நம்மளோட உப்போட நம்ம சாப்பாடுலயே ஆகட்டும், எந்த ஃபார்ம்ல நம்ம கன்சியூம் பண்றாலும் அது மேக்சிமம் 5 கிராம்ஸ், அதாவது லெஸ் தேன் 5 கிராம்ஸ், இல்ல மேக்சிமம் நீ 5 கிராம், அதாவது ஒரு டீஸ்பூன் நீ உப்பு எடுத்துக்கலாம். அதாவது லிட்டரலி இது எம்ஜில பார்த்தோம் அப்படின்னா 2000 2300 மில்லிகிராம்ஸ் வரைக்கும். ஓகேங்களா? அவ்வளவுதான் நம்ம சாப்பாட்டுல உப்பு இருக்கணும். ஆனா இவங்க ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அதுல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, நம்ம அடல்ட்ஸ் ஆகட்டும், நம்ம இந்த இடத்துல எவ்வளவு உப்பு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு கெஸ் இருக்கா? அந்த ஜேர்னல் ஆர்டிக்கல்ல உங்களுக்கு காமிக்கிறேன். அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா, we are consuming double the amount of salt intake. அதாவது 2000 இல்ல 2300 இருக்க வேண்டிய இடத்துல நம்ம 4000 சொச்சம் சம்திங், 4300 800 அவ்வளோ எம்ஜி சால்ட் நம்ம கன்சியூம் பண்றோம். ஸோ 10 பாயிண்ட் சம்திங் அதுல அவங்க டினோட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ உப்பு நம்ம சாப்பிட்றோமா? அவ்வளோ உப்பு சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு எவ்வளோ கெடுதி வருமா? எப்படியும் நம்மளுக்கு சாப்பாட்டுல உப்பு போட்டுதான் தருவாங்க. நம்ம இப்போ நிறைய பேருக்கு அந்த ஒரு கன்ஃபியூஷன் உண்டு. டேபிள் சால்ட்டுக்கும் இந்த சோடியம் அப்படின்றதுக்கும் ஒரு கன்ஃபியூஷன் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, ரெண்டு ஒண்ணுதான் அப்படின்னாங்க. ஆக்சுவலா என்னன்னா, டேபிள் சால்ட்ன்றது என்னன்னா, நம்ம யூஸ்வலி நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்றோம்ல, அந்த உப்பு தான் டேபிள் சால்ட். அது எதனால செய்யறாங்க அப்படின்னா, சோடியமும் அதுக்கப்புறம் குளோரைடு அப்படின்ற இந்த 2 காம்பவுண்டை வச்சுதான் இந்த சால்ட், நம்ம டேபிள் சால்ட் டெய்லி இந்த வெள்ளை கலர்ல சாப்பிடறோம்ல, அது பண்றாங்க. இந்த சோடியம், வெறும்னா சோடியம்னு சொல்றாங்களே, அது வந்து ஒரு மினரல், நம்ம உடம்புல பிரசன்ட் ஆயிருக்கும். அண்ட் அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல, ஃப்ரூட்ஸ்ல இருக்கும், வெஜிடபிள்ஸ்ல இருக்கும், இந்த மாதிரி காரியங்கள்ல அது நேச்சுரலா பிரசன்ட் ஆயிருக்கிற ஒரு மினரல். ஓகேங்களா? சோ இந்த சோடியமும் வந்து இந்த சால்ட் மேக் பண்றாங்கல்ல, அதுல ஒரு காம்பவுண்டா பிரசன்ட் இருக்கு. ஆனா ரெண்டும் ஒண்ணு கிடையாது. ஓகேங்களா? இதை நம்ம வந்து ஒரு கிளாரிட்டியா நாம தெரிஞ்சு வச்சுக்கணும். சோ தட் அடுத்த வாட்டி யாராவது சொல்லும் போது நீங்க ஸ்ட்ராங்கா சொல்லணும், ரெண்டும் ஒண்ணு கிடையாதுங்க, இது இப்படி பண்றாங்க, இது இந்த மாதிரி பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அழகா சொல்லணும். ஸோ கமிங் பேக் டு டாபிக், இது என்ன பண்ணுது? சால்ட் இன்டேக் நம்ம வந்து இந்த மாதிரி 5 கிராம்ஸ்க்கு மேலேயோ இல்ல எல்லாத்துக்கும், இந்த ஒரு சில பேர்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா, என்ன இடத்துல சாப்பாட்டுல உப்பு கரெக்டா இருக்கும், பட் இருந்தாலும் அவங்கள சாம்பார் சாதமா உப்பு இன்னும் 2 டீஸ்பூன் போடு, தயிர் சாதமா 4 டீஸ்பூன் போடு, சும்மா எல்லாத்துக்கும் உப்பு 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 உப்புன்னு உப்பு போட்டு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணும், நம்ம உடம்பு டிட்டோரியேட் பண்ணிடும், கெடுத்துரும். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிளட் ப்ரெஷர் வரும். எப்படி இந்த சால்ட் வந்து பிளட் ப்ரெஷர் வரும்? எல்லாருமே சொல்லுவாங்க பிளட் ப்ரெஷர், பிபி வரும், உப்பு சாப்பிட்டா பிபி வரும், உப்பு சாப்பிட்டா பிபி வரும். எப்படி வரும் அப்படின்னா, நம்ம உப்பு சாப்பிட்றோமா, ஃபுட் மூலியமா உள்ள போதா, அது டைரக்டா என்ன பண்ணும், நம்ம ரத்த ஓட்டத்துல போயிட்டு அது அப்படியே அப்சர்வ் ஆயிக்கும், ஊறும், அதுல போயிட்டு கலந்துருமா. ஸோ ரத்த ஓட்டத்துல அது போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணோம்னா, வாட்டர், நம்ம உடம்புல தண்ணியும் தானே இருக்கு, தண்ணியாலே தானே செய்யப்பட்டிருக்கு, அந்த தண்ணியை போய் அதை அட்ராக்ட் பண்ணும். ஸோ இந்த உப்பு போயிட்டு அட்ராக்ட் பண்ண 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 ஸோ நம்ம பிளட்ல என்ன ஆகும், வாட்டர் ரிட்டென்ஷன் வந்து ஆக ஆரம்பிக்கும். அதாவது தண்ணி வந்து சேர ஆரம்பிக்கும். அதனால தண்ணி சேர ஆரம்பிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, அடுத்து நம்ம பிளட் வால்யூம், நம்ம இந்த ரத்த ஓட்டம் இருக்கு இல்லையா, அதோட வால்யூம், அதோட கெப்பாசிட்டி வந்து நம்ம பாடியில அதிகமாக ஆரம்பிக்குது. ஸோ நெக்ஸ்ட் அது என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த வெயின்ஸை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நேரோ கன்ஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அதாவது ஒரு ஹார்ட் பம்ப் பண்றதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஓட்டை அளவுக்கு வந்து எனக்கு வந்து ரத்த ஓட்டம் போறதுக்கு எனக்கு இந்த கேப் வேணும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும், இந்த ஓட்டை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மூட ஆரம்பிக்கும். ஸோ இந்த குட்டி கேப் தான் இருக்கு. ஸோ குட்டி கேப் மூலியமா பிளட்டாலோ, அதுவும் சரி பரவாயில்ல, நான் ஒண்ணு மன்னிச்சு விடுறேன், நான் கொஞ்சமா போறேன்னு சொல்லிட்டு அதுவும் பொறுத்து பம்ப் பண்ணிட்டே இருக்குமா. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகும், அந்த பிளட் வெசல்ஸ்ல வந்து ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிடும். என்னால இதுக்கு மேல முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்ல. சோ அங்கேருந்து கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு வருதுதான் இந்த பிளட் ப்ரெஷர். புரிஞ்சிச்சுங்களா? சோ இப்படிதான் நம்மளுக்கு வந்து அதிகமா நம்ம உப்பு சாப்பிடறதுனால நம்மளுக்கு பிளட் ப்ரெஷர் வருது. இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ கட்டத்துக்கு மேல அது சொல்லிடும், இந்த பாருப்பா என்னால இதுக்கு மேல முடியாதுங்க அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் இந்த பிளட் வெசல்ஸ் அப்படியே மூடிடும். மூடிடுச்சுன்னா என்ன ஆகும், பிளட் சப்ளை அது வழியா வராது. சோ நெக்ஸ்ட் என்ன வரும், ஹார்ட் டிசீஸ் வரும். இந்த மாதிரிதான். இன்னும் நீ உப்பு நான் சாப்பிட்டுட்டே இருப்பேன், எனக்கு எல்லாத்துக்கும் உப்பு வேணும், ஊறுகால, அதாவது சாதத்துலயும் உப்பு போட்டுப்பாங்க, அது பத்தாக்குறைக்கு ஊறுகாய், ஒரு சில பேர்லாம்
ஊறுகாய்க்கு தொட்டுக்க சாதம், அந்த அளவுக்கு ஊறுகாய் போட்டுட்டு சாப்பிடுவாங்க. நான் எக்ஸாஜரேட்டே பண்ணல, நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். ஊறுகாய் தொட்டுக்கிறதுக்கு சாதம் இருக்கும், அவ்வளோ பிக்கிள் போட்டுப்பாங்க. பாப்பட்ஸ், அப்பளம், அவ்வளவு அதுல அவ்வளோ உப்பு இருக்கு. ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ், அதுல அவ்வளவு உப்பு இருக்கு. அந்த லேபிள நீங்க திருப்பி பாருங்களேன், சோடியம் இன்டேக் 20 கிராம்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. அப்ப அவ்வளவு உப்பு நம்ம உடம்புக்குள்ள போச்சுன்னா என்ன ஆகும்? இந்த மாதிரி ஹை இன்டேக் போடுறது அடுத்து கிட்னில ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும். இப்படி ஒரு ஒரு ஆர்கனா கெட்டு போயிட்டே வரும். ஸோ இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். உப்பு இப்போ இவ்வளோ இந்த ரெக்கமெண்டட் அலவன்ஸ், அதாவது இந்த அளவுக்கு தான் ஒரு மனுஷன் உப்பு சாப்பிடணும்னா அவ்வளோவே சாப்பிட்டா போதும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் என்னது? நஞ்சுதான். ஸோ உப்பும் அதிகமா சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்பு கெட்டு போயிடும். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போமா? இருக்குள்ள ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் நியூட்ரிஷன்ல என்ன தீர்மானம் எடுக்கணும்? உலகத்துக்கு நான் உப்பா இருப்பேன், என்னோட எசன்ஸ், என்னோட பிளேவர், அதாவது என்னோட ரட்சிப்பையும் என்னோட பிரசன்னத்தையும் நான் இழந்துட மாட்டேன். உங்களுடைய பிரசன்னத்தை என்கிட்ட நான் இழந்துட கூடாது ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டிசிஷன் ஸ்பிரிச்சுவல் நியூட்ரிஷன்ல. பிசிக்கல் நியூட்ரிஷன்ல பார்க்கும்போது, ஏசப்பா நான் அதிகமா உப்பு போட்டு சாப்பிடுறேன், நான் எல்லாத்துக்கும் உப்பு போட்டு சாப்பிடுறேன், 5 கிராமும் அது கம்மியா தான் சாப்பிடணுமாமே, அதை நான் கரெக்டா சாப்பிடணும் ஏசப்பா, நான் ப்ராப்பரா உமக்குள்ள உம்முடைய ஆலயமாகிய என்னோட சரீரத்தை நான் ஒழுங்கா காத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தீர்மானம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த அதிகம், அதாவது நார்மலா நீங்க சால்ட் இன்டேக் எடுக்கிறீங்களா, அது ஃபைன். ஒரு சில பேர்ல என்ன பண்ணுவீங்க, இதை கேட்டுட்டு ஓ இவ்வளவுதான் சாப்பிடணுமா, நான் உப்பே போட்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடாதீங்க. லோவா சோடியம் இன்டேக், அதாவது சால்ட் இன்டேக் நம்ம உடம்புல போச்சுனாலும் அதோட ஹெல்த் ஃபேக்டர்ஸ், ரிஸ்க் ஃபேக்டர்ஸுமே அதிகமா இருக்கு. ஸோ அடிக்குவேட்டா தேவையான அளவு உப்பு எவ்வளவோ அதை சாப்பிடுங்க. ஓகேவா? அதிகமா நான் உப்பு எடுத்துக்க மாட்டேன் சப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நம்ம இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போமா? ஜெபிக்கலாமா? வாங்க. அப்பா, அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இப்பொழுது உங்க சமூகத்துக்கு நாங்க வந்திருக்கோம் சுவாமி. லார்ட், ஈவன் ரைட் நவ் ஏசப்பா, நாங்க கேட்கறதுல ஒன்னேதான் ஏசப்பா, இந்த பூமிக்கு நாங்க உப்பா இருக்க அப்பா, உமக்குள்ளாக ஏசப்பா நாங்க சுத்தி இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்குள்ளேயும் வந்தவரே, நாங்க அந்த பிளேவரை போயிட்டு ஏசப்பா உங்களுடைய ரட்சிப்பானே ஏசப்பா அதை அங்கப்பா ஸ்ப்ரெட் பண்ண எங்க ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யுங்க. எங்களை ஒரு கேட்டலிஸ்ட நீங்க உபயோகிக்கிறீரு, அதுக்கு உமக்கு நன்றி சுவாமி. ஒருபோதும் ஏசப்பா உங்களுடைய பிரசன்னத்தையும் உங்களுடைய ரட்சிப்பையோ ஏசப்பா நாங்க இழந்துடவே கூடாது சுவாமி. அப்பா அப்படி இழந்துட்டா அப்பா கால்களின் கீழ் மிதித்து போட்டு இட் இஸ் ஆஃப் நோ யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் போட்டிருக்கேன். அந்த மாதிரி ஒருபோதும் நாங்க ஆயிரவே கூடாது கர்த்தாவே. அதே போல ஏசப்பா ஹெல்த் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்பொழுது ஆண்டவரே, ஒரு நாளைக்கு எவ்வளவு உப்பு சாப்பிடணுமோ தேவையான அளவு மாத்திரமே நாங்க கன்சியூம் பண்ணணும் ஏசப்பா. அதிகமா எல்லாத்துக்கும் உப்பு போட்டு ஏசப்பா அது எவ்வளவு கெடுதி ஆண்டவரே. அப்ப அதனால எத்தனை பேர் மறிச்சு போயிருக்காங்களே ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, help us to have that self control while consuming food ஏசப்பா. அப்பா ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம், இதுக்கு இவ்வளவுதான் தேவை அப்படின்னா அந்த அளவுக்கு நாங்க சாப்பிட்டா போதும் சுவாமி. எல்லாத்துக்கும் உப்பு போட்டு அந்த மாதிரி உப்பு இருக்கிற காரியங்கள் அநேக பானங்களை ஏசப்பா நாங்க சாப்பிட்டு உடம்பு கெட்டு போக ஏசப்பா நாங்க அலோவ் பண்ணவே கூடாது. பிகாஸ் திஸ் இஸ் யோர் டெம்பிள் லார்ட். அப்பா இந்த ஆலயத்தை நாங்க, இந்த சரீரமாகிய ஆலயத்தை நாங்க ஒழுங்கா பார்க்கலன்னா இடித்து போடுவேன்னு சொல்றது ஏசப்பா வசனம். அந்த மாதிரி ஒரு போதே ஏசப்பா நாங்க அதுக்கு அலோவ் பண்ணிடவே கூடாது சுவாமி. Let your name alone be glorified. You help us, Holy Spirit. In Jesus' name we pray. Amen. Amen. God bless you.